நம் பூமி தன்னுள் மாபெரும் அதிசயங்களை கொண்டுள்ளது. பறந்து விரிந்த நிலப்பரப்பு, கடல் மட்டம், மலை முகடுகள் என ஒவ்வொன்றிலும் எண்ணிலடங்காத ஆச்சரியங்கள் நிறைந்துள்ளன. நம் பூமியை மையமாக வைத்து பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நம் பூமி குறித்த தகவல்கள் பல போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படுகின்றன. உலகின் மிக உயர்ந்த மலைமுகடு எது, மிகவும் நீண்ட நதி எது உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அந்த வகையில் நம் பூமியின் மையத்தில் உள்ள நாடு எது, அங்கு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், அந்த இடத்தின் சூழல் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் பூமியின் மையத்தில் இருக்கக்கூடிய நாட்டின் பெயர் கானா என்று அழைக்கப்படுகிறது. விஞ்ஞானிகள் இந்த இடத்தை கற்பனை இடம் என்று குறிப்பிடுகின்றார்கள். நம் பூமியின் மையத்திலிருந்து 380 மைல் தொலைவில் அமைந்துள்ள இந்த கானா நாடு பற்றியும் அங்கு வசிக்கும் மக்களின் வாழ்க்கை முறை பற்றியும் பல மர்மங்கள் இருக்கின்றன. தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் பூமியின் மையத்தில் எந்த நாடும் இல்லை. இருப்பினும் பூமியின் மையத்திற்கு மிக அருகில் உள்ள நாடுதான் கானா. இந்த கானா பூமியின் மையத்திலிருந்து 380 மைல் தொலைவில் உள்ளது. இந்த நாடு ஆப்பிரிக்க கண்டத்தின் ஒரு பகுதியாகும். இதனுடைய வரலாறு மிகவும் மர்மமானது. நம் பூமியின் மையத்திற்கு மிக அருகில் இருப்பதால் இங்குள்ள சூழல் மற்ற பகுதியிலிருந்து சற்று வித்தியாசமாக உள்ளது. மற்ற நாடுகளை காட்டிலும் இந்த இடத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குமா? மே மற்றும் ஜூன் மாதங்களில் சூரிய ஒளி மிகவும் ஆபத்தானது. மதிய வேளையில் வெளியே சென்றால் நீங்கள் எரியும் நிலை கூட ஏற்படும் என்று கூறுகின்றார்கள். இருப்பினும் இந்த நாடு மிகவும் வளமாக இருந்த ஒரு காலமும் உள்ளது. இந்த நாட்டில் பல தங்கச் சுரங்கங்கள் இருந்ததாகவும் இங்கிருந்து எடுக்கப்படும் தங்கத்தை உலகம் முழுவதும் விநியோகிக்க முடியும் என்றும் கூறுகின்றார்கள். இந்த நாட்டை ஆண்ட போர்ச்சுகீசியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே பல போர்கள் நடந்ததற்கு இதுவே காரணமாகும். இங்குள்ள மக்கள் அடிக்கடி வண்ணமயமான ஆடைகளை அணிவார்கள். மேலும் உலகின் மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரி கானாவில் உள்ளது. இந்த ஏரியின் பெயர் வோல்டா ஏரி. மேலும் இந்த கானா நாட்டில் உள்ள தேசிய மழைக்காடு காடுகளில் 650க்கும் மேற்பட்ட வகை பட்டாம்பூச்சிகள் காணப்படுகின்றன. மேலும் கானாவின் தேசிய பூங்காவில் 250க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கின்றன. இன்றும் இந்த நாட்டில் பல அழகான இடங்கள் அமைந்துள்ளன. அறிவியலின்படி பூமியின் உச்ச மையத்தில் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் உள்ளது. அதற்கு மிக அருகில் உள்ள நகரம்தான் கானாவின் தக்கோராடி ஆகும். அதனால்தான் இந்த இடத்தை பூமியின் அடையாளமாக விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள். ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள இந்த கானா நாட்டின் வரலாறு மிகவும் மர்மமானது. இந்த நாடு நம் பூமியின் நடுவில் இருப்பதால் இங்குள்ள வளிமண்டலம் முற்றிலும் வேறுபட்டது. தற்போது 34 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த கானா நாட்டில் வசிக்கின்றார்கள். நம் பூமியின் மேலடுக்கில் உள்ளவற்றை ஆய்வு செய்து பல்வேறு தகவல்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் பூமியின் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ள மையப்பகுதி குறித்த ஆய்வுகள் மிக குறைந்த அளவே நடந்துள்ளன. இது குறித்து கண்டுபிடித்தால் நம் பூமி தோன்றிய விதம் பற்றி புதிய தகவல்களை அறிய முடியும் என்று கூறுகின்றார்கள். எனவே பூமியின் மையப்பகுதியை அறிந்து கொள்ள விஞ்ஞானிகள் தற்போது வெகுவாக முயற்சித்து வருகின்றார்கள். பூமியின் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்படும் மாற்றங்களை மனிதர்கள் சென்று அறிந்து கொள்ள முடியாது. எனவே பூமியின் மையப்பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை நிலநடுக்க அலைகள் மூலமே தெரிந்து கொள்ள முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.